ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மால்தீஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் செய்ய போகிற ரெசிபி குலாப் ஜாமுன். வீட்லேயே எப்படி குலாப் ஜாமுன் செய்யலான்ற ரெசிபியை இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு லிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 250 grams ஆஃப் கோவா எடுத்திருக்கேன். இந்த கோவாவை எந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக நல்ல பொடியாக நுணுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை ஃபைனாக நுணுக்கி விடணும். நுணுக்கி விட்டதுக்கப்புறம் நான் 1 கப் ஆஃப் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆஃப் செமோலினா ரவாவை எடுத்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அதை நல்லா வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 கப் அளவுக்கு பாலையும் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். இதை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/2 hour கிட்ட நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம கலந்துருக்க அந்த ரவா, அதுக்கப்புறமேட்டா அந்த கோவா, அது எல்லாமே நல்லா ஃபைன் பவுடர் ஆகி ஒரு மீடியம் டோ மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ இதை நம்ம உடச்சி நல்லா கையாலே நைஸாக்கி அதை நல்லா பிசைஞ்சு விடணும். நீங்கள் அந்த டோ பிசையும் போது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்மியாக பாலை, அதாவது 1 டீஸ்பூன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூனாக பாலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம டோ நல்லாவே பிசைஞ்சாச்சு. இப்போது இதோட பதம் எப்படி செக் பண்ணோன்னா, நம்ம இதை தொட்டு பார்க்கும்போது நம்ம கையிலே இந்த மாவு ஒட்டவே கூடாது. ஸோ அப்போ தான் நம்ம டோ நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் சப்பாத்தி மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க, அதுவும் இல்லாமல் ஹார்டாகவும் பிசையக்கூடாது. ஸோ மீடியமாக இந்த டோவை பிசையணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக கீயை கையில் அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக ஒரு சின்ன பாலாக எடுத்து உருட்டி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் இதில் 2 ஷேப்பில் பண்ணுறேன். ஒன்று நீட்டான ஷேப், அப்புறம் ஒன்று ரவுண்ட் ஷேப். ஸோ உங்களோட டிசைர்ட் ஷேப்பில் நீங்கள் அதை உருட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த பாலை உருட்டும் போது கிராக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிராக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது நீங்கள் திருப்பி விடும் போது பால்ஸ் உடையிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த பால்லையுமே கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ அழகாக ரவுண்டாக உருட்டியாச்சு. இதேமாரி மீதி இருக்க மாவை ஃபுல்லாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான வானலில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிடுவோம். சைமல்டேனியஸாக சுகர் சிரப்பாக நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியலனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பாலும் ஆட் பண்ணிவிட்டு இதில் இந்த பால்ஸ்லாம் வேகிற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நம்ம இந்த கடாயில் பால்ஸ் ஆட் பண்ணால் போதும். இதை 2 சைடும் டர்ன் பண்ணி பாயில் பண்ணி எடுங்க. இப்போது நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் ரொம்ப காஷியஸாக தான் திருப்பி விடணும். ஏன்னா அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால உடையறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை சும்மா திருப்பி விடாமல் லைட்டாக இப்படி ஓரத்தில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டால்
எடுத்து விடும் போதே நீங்கள் அந்த பால்ஸ்லாம் நார்மலாக ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக அந்த எண்ணெயோட ஓரமாக அந்த கடாயோட ஓரத்தில் நீங்கள் அது மாதிரி டர்ன் பண்ணி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம ஜாமுன் பால்ஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விட்டு நம்ம இதை எடுத்து சுகர் சிரப்பில் ஸ்ட்ரைட்டாகவே டிப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம பால்ஸ் எல்லாமே நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம குலாப் ஜாமுன் ரெடி. பாருங்கள், நம்ம குலாப் ஜாமுன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக டெலிஷியஸாக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் வாங்கி பண்ணுறதோட இந்த மாதிரி குலாப் ஜாமுன் வாங்கி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா வரும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.